ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு மாநகராட்சி சுகாதார அலுவலகத்துலேருந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன். ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு 8th பாஸ் பண்ணாவே போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இதுக்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 60,000 வரைக்குமே மேக்ஸிமமாக அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போது க்ளோசிங் ஆகுது அப்படின்னா 24/12 தான் க்ளோசிங் ஆகுது. இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் போஸ்ட்லேயோ இல்லை நேர்லேயோ போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கான வயது வரம்பு வந்துட்டு 45 வயசுக்குள்ளே இருந்தாவே போதும். 18 வயசு இந்த டேட்டுக்குள்ளே 18 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவங்க எந்த ஒரு கண்டிஷனும் போடல. ஸோ 45 வயசுக்குள்ளே இருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஃபார்ம் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்குமே எனக்கு வீடியோ போட மோட்டிவேட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா குவாலிட்டி மேனேஜர், ரேடியோகிராஃபர், ஏர்லி இன்டர்வெனிஸ்டிஸ்ட் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர், சிஸ்டம் அனலிஸ்ட், அப்புறம் எம்பி, ஹெச்டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். ஓகேங்களா? டோட்டலாக 5 போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட் எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இந்த பிடிஎஃப்பில் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு வந்துட்டு டிக் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸில், ஓகேங்களா, இந்த பாக்ஸில் வந்துட்டு டிக் மார்க் பண்ணணும். டிக் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். உங்களுடைய நேமு, உங்களோட ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் நேமு, அதுக்கப்புறம் வேறு என்னென்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? என்ன ஃபார்மேட்னா டேட்டு, மந்த், இயர் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் ஏஜ், எப்போதைக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதனோட சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்டாச் பண்ணணும். இல்லை அப்படின்னா இங்கே இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போது நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களோட சொந்த ஊராக இருக்கும் இல்லையா, ஸோ அதோட பர்மனெண்ட் அட்ரஸ். தென் ஆதார் நம்பர், அதனோட ஜெராக்ஸும் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வேலிடாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபர்தர் கால் ஃபேருக்கு அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு பிளேஸ் அண்ட் டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன இதெல்லாமே அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, அது வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைனா எஸ்எஸ்எல்சி 12th சர்டிஃபிகேட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோடைய சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறமேட்டுக்கு கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு நெசசரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இதில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்தா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் படித்த காலேஜ்லேயோ இல்லை அதிலருந்தோ வந்துட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுக்கணும். அங்கே கேட்டிங்கனாவே தருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதனோட சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு என்னென்னா நீங்கள் என்னெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு தமிழில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய வெப்சைட். ஓகேங்களா? புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்துட்டு நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்கள மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டை பற்றி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னா குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படின்னா ஒரு காலி பணியிடம் தான் இருக்குது. எங்கே அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு வந்துட்டு வேலை போடுவாங்க. கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு கேட்டிங்க அப்படின்னா 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபுல்லி கான்ட்ராக்ட் பேஸ்டு. இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மாதம் 60,000 ரூபாய் வரைக்கும் ஊதியம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ரேடியோகிராஃபர் போஸ்ட்டு. இதுக்கான காலி பணியிடம் ஒரு போஸ்ட்டு. அதே தான் புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கு. கல்வி தகுதி என்னென்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தாவே போதும். வயது 48 வயசுக்குள்ளே இருக்கணும். ஊதியம் பார்த்தோம் அப்படின்னா 13,300 ரூபாய் மாதமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஏர்லி இன்டர்வெனிஸ்டிஸ்ட் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான வேக்கன்சி வந்துட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதே தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வேலை. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டி ஸ்டடீஸில் வந்துட்டு நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஜி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா ஏர்லி இன்டர்வென்ஷனில் நீங்கள் பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்துட்டு 45 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். மாத சம்பளம் வந்துட்டு 17,000 ரூபாய் வந்துட்டு வழங்கப்படுது இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா சிஸ்டம் அனாலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு. அதுக்கான காலி பணியிடம் 1. புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வேலை. டிசபிலிட்டி ரீஹாபிலேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஜஸ்ட் மாஸ்டர் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்துட்டு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். மாத சம்பளம் வந்துட்டு 13,750 ரூபாய் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு MPHW அப்படின்னு சொல்லக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இதுக்கான காலி பணியிடம் வந்துட்டு 1. அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு 45 வயசுக்குள்ளே இருக்கணும். மாத ஊதியம் 8,500 ரூபாய் வழங்கப்படுது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதை வந்துட்டு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அதை எந்த அட்ரஸ்க்கு நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முள்ளூர். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு அதனோட அட்ரெஸ்ஸு நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24/12 தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.